ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போறோம். நான் மறுபடியும் சொல்றேன், நீ சிகரெட் அடிச்சுக்கிட்டு தைரியமா அடிச்சுக்கிட்டே இரு. நீ தண்ணி அடிச்சுக்கிட்டு தைரியமா அடிச்சுக்கிட்டே இரு. நீ ஏமாத்திக்கிட்டு இருந்தா தைரியமா ஏமாத்திக்கிட்டே இரு. எப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பா. என்னன்னு நீங்க மட்டும் வித்தியாசமா சொல்றீங்க? ஆமா, செஞ்சுக்கிட்டே இரு. தப்பு பண்ணணும்னு நினைச்சா தப்பு பண்ணிக்கிட்டே இரு. நீயா நிப்பாட்டாத. இல்ல தப்பு, நீங்க உண்மையுமே கள்ள தீர்க்கசி தான், நீங்க கள்ள பிரசங்கர் தான். எல்லாம் தப்பு நிப்பாட்டி தான் சபைக்கு வரணும்னு சொல்லுவாங்க. நீங்க தப்ப கண்டினியூ பண்றீங்க. நான் சொல்றேன், தப்பை கண்டினியூ பண்ணு. நீயா நிப்பாட்டுனா சொல்லிக்கிறேன், நீயா நிப்பாட்டுனா உனக்கு என்ன வரும்? உள்ள உனக்கு பெருமை வரும். என்ன வரும்? பெருமை. நான் நிப்பாட்டிட்டேன், நான் இப்ப அந்த தப்புலாம் பண்றது இல்ல. இப்ப நீ தேவன்ட்ட வரும்போது எப்படி வர? சுய 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 நீதி. இதுக்கு பேர் தான் சுய. நான் நிப்பாட்டிட்டேன், நான் சரியா ஆக்கிட்டேன், நான் விட்டுட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன். எப்பப்பா என்ன ஒரு குழம்ப கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? இவங்க எல்லாம் எங்க இருந்து கிளம்பி வர்றாங்கன்னு தெரியல. இந்த நபருக்கு நமக்கு எந்த வாய்க்கா வரப்பு சண்டை கிடையாது. ஆனா இவர் இப்ப வெளிப்படுத்தி இருக்கிற இந்த போதனை அப்படிங்கிறது பலாயிரக்கணக்கான ஜனங்களை வழிவிலக செய்யும். ஏன் அப்படி சொல்றேன்? மக்களுக்கு சுயநீதினா என்ன அப்படிங்கிற போதனைய முன்னாடியே நாம சொல்லி கொடுத்திருந்தா இப்ப இந்த நபர் சொன்னது பயங்கரமான ஆபத்து, சாத்தானுடைய போதனை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப இவங்களுக்கு தெரியாது. ஆமா இல்ல, கரெக்ட் இல்ல, நான் அப்படியே செய்யறேன். எப்படி செய்யற? கொஞ்சம் இந்த நபருடைய வார்த்தையை அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நீங்க எல்லாம் இந்த நபருடைய வார்த்தைய, எல்லாரும் இல்ல, ஒருவேளை வாலிபர்கள் நீங்க இதை சரின்னு ஒத்துக்கிட்டா இவர் என்ன சொல்ல வர்றாரு? நீ இப்ப என்ன பாவம் செஞ்சுட்டு இருக்கியோ அப்படியே கன்னியூ பண்ணிட்டே இருக்கு, நிறுத்தாத அப்படிங்கிறார். இப்ப நீங்க ஒரு மனைவி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறீங்க. இப்போ ஒரு கணவன் வேற ஒரு பொண்ணோடு தொடர்புல இருக்கிறாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறுத்துன்னு சொல்லுவீங்களா? தப்பி தவறி நிறுத்திடாதப்பா, அப்படியே கன்னியூ பண்ணிட்டே இரு, அவ கூட எங்க வேணாலும் ஊர் சுத்து, அவ கூட என்ன வேணாலும் தப்பு பண்ணு, அப்படியே. ஏன்னா நிறுத்திடாத, உன் முயற்சியில மட்டும் நிறுத்திடாத. உங்க மனைவி இதே மாதிரி ஒரு கள்ள தொடர்புல இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? அல்லது இந்த நபரை என்ன பண்ணணும்? அவங்கள நிறுத்த சொல்லிடாதீங்க, அப்படியே கன்னியூ பண்ணட்டும். சபையில இந்த மாதிரி யாரெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்களோ தயவு செய்து நிறுத்திடாதீங்க, அப்படியே கன்னியூ பண்ணிட்டு இருக்கட்டும். இதை கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வரும், இந்த பிரதர் ஏன் இவ்வளோ ஹார்ஷா பேசுறாருன்னு வருதுல்ல கோபம். கர்த்தருக்கு எவ்வளவு கோபம் வரும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு தரங்கட்டமான ஒரு போதனை நம்ம போதிச்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு பேரு சுயநீதியா? இவங்க அரகராதியில சுயநீதினா என்ன தெரியுங்களா? நீ விபச்சாரம் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய், அந்த விபச்சாரம் பாவத்தை நீ நிறுத்தக்கூடாது, அப்படியே தானா கர்த்தர் நிறுத்த வேண்டும், அது வரைக்கும் நீ நிறுத்தக்கூடாது. அப்படி நீ நிறுத்திட்டேன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் சுயநீதி. யாரையா அவங்களுக்கு பைபிள் கற்றுக் கொடுத்தது? வேதாகமம் இதையா சுயநீதி என்று சொல்லுகிறது? சுயநீதியினுடைய அர்த்தம் என்ன? தேவ நீதிக்கு எது மாறா இருக்கிறதோ அது சுயநீதி. எளிதா புரிந்து கொள்ளுங்க. தேவ நீதிக்கு எது மாறா இருக்கிறதோ அதுதான் சுய நீதி. அது இல்லாத எல்லாமே, இவங்க சொல்லக்கூடியது எல்லாமே உண்மையிலே சுயநீதி அல்ல. இதுக்கு பேர் சுயநீதி அல்ல. ஒரு உதாரணம் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ நீதிக்கு தங்களை ஒப்பு கொடுக்காம சுயநீதியில நடக்க முடியும். எப்படின்னா, அவங்களா ஒரு பாவத்தை விடுவது அல்ல, அது அல்ல. முயற்சி பண்ணி அவங்க பாவத்தை விட்டுட்டாங்க, அதுதான் சுயநீதி இல்ல. ஆபிரகாம் தேவ நீதியை விட்டுட்டு இன்னொரு அடிப்படையில தன்னுடைய சுய முயற்சியில இஸ்மவேலை பெற்றெடுத்தார் பாத்தீங்களா? அது சுயநீதி. சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, நீ இறங்கி வந்தால் நாங்கள் எல்லாரும் உம்மை விசுவாசிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருந்தா அது சுயநீதி. அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல ஆசியா மைனர் தேசத்திற்கு போக அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கும்போது ஒருத்தன் எந்திரிச்சு நின்னா, மெக்கதோனியா தேசத்திற்கு அங்க அவர் அழைக்கப்படுகிறார் தரிசனத்தின் மூலமா. இல்ல, நான் ஆசியா தேசத்துக்கு தான் போவேன்னு தேவ நீதியை விட்டுட்டு, தேவ சித்தத்தை விட்டுட்டு அப்படி போயிருந்தா அது சுயநீதி. பிலிப்பியர் 2:13 கொஞ்சம் கவனிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நீங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளைனா நீங்க விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளாக ஒரு வேட்கை வருகிறது பாருங்க. நான் அதை செய்யக்கூடாதுன்னு, அதை கர்த்தர் தான் உண்டு பண்ணுகிறார். இதுல என் முயற்சியில நான் நிறுத்தக்கூடாது, கர்த்தருடைய முயற்சியில நிறுத்தணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. உங்களை கொண்டு உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை உருவாக்குறதே தேவன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நிறைய பேர் இதை போட்டு குழப்பிக்கிறீங்க. தேவ நீதி இது. நீங்க பாவம் செய்யாமல் இருக்கிறது என்பது தேவ நீதி. இவங்க எப்படி அதை குழப்பி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது உன் சுய முயற்சியில நீ ஒரு நல்லதை செஞ்சுட்டேன்னா அதுக்கு பேரு சுயநீதினு கொண்டு வந்துட்டாங்க.
இல்ல. நியாயப்பிரமாணத்தின் நீதியின் பிரகாரம் ஒருவரும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லைங்கிற வசனத்தை போட்டு இவங்க எடுத்து வச்சுட்டு குழப்பிக்குவாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டடி கொடுக்கணும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க. வேதாகமம் ஒருவன் ஒரு நீதியான செயலை செஞ்சுட்டா அதை சுயநீதின்னு சொல்றது இல்லை. வேதம் சொல்லுகிறது என்னன்னா, உன்னால ஒரு நீதியான செயலை தேவன் இல்லாமல் செய்ய முடியாதுன்னு தான் சொல்லுதே ஒழிய நீ செஞ்சிட்டா பாவம்னு சொல்லல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு கர்த்தர் இல்லாத பிள்ளை, அவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வச்சுக்கலாம். அவரே முயற்சி பண்ணி தண்ணி அடிக்காம வாழ்றாரு. எப்படி நீ அப்படி வாழலாம்? இது ஒரு சுயநீதி, அதனாலதான் பாவம். அப்படி வேதம் ஒருபோதும் சொல்லாது. உண்மை என்னன்னா, நாம கர்த்தர் இல்லாம முழுமையான ஒரு நீதிக்குள் வர முடியாது, வாழ முடியாது. அப்படி நாம செய்யக்கூடிய நீதிகள் எல்லாம் ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும். ஒருவேளை நான் தண்ணி அடிக்கிறத நிறுத்திட்டேன், எதுக்காக நிறுத்தி இருப்பேன்? என் குடல் வெந்து போயிடும், பயமா இருக்கும், அது சமுதாயத்தில் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, இப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது நான் நிறுத்துவதற்கு. ஆனா இந்த சூழ்நிலையெல்லாம் மாறிச்சுன்னா ஒருவேளை நான் திடீர்னு தண்ணி அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு, சிகரெட் அடிக்க வாய்ப்பு இருக்கு. யாருமே என்னை பார்த்துருவாங்கிறதுக்காக நான் பாவம் செய்யாம இருக்கலாம். பார்க்கக்கூடிய சூழ்நிலையே இல்லைன்னா பாவம் செய்யலாம். ஆனா தேவனுக்குள் வரக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் சரி, அவன் எப்படியாவது நான் இந்த கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். கர்த்தருடைய சித்தம்னா என்ன? மோரல் லாஸ் எல்லாமே கர்த்தருடைய சித்தம் தான். நீங்க இப்படி பரிசுத்தங்களா இருக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தம். நீங்க முயற்சி பண்ணி அதை செய்கிறதுனால அது சுயநீதியா மாறிடாது. நீங்க முயற்சி பண்ணணும். ஏன் முயற்சி பண்ணுங்கன்னே வேதவசனம் சொல்லுகிறது. அதுக்கான ஆதாரத்தை வேணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. பாலுண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த பூரண வயதுள்ளவர்கள் அப்படிங்கிற வயசை பத்தி பேசல, கிறிஸ்துவுக்குள்ளான அனுபவத்தை குறித்து பேசுது. 80 வயசு 70 வயசை பத்தி பேசல. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? அவங்க நன்மை இது அப்படின்னு பகுத்தறியத்தக்கதாக அவங்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது உடனே நீங்க சுயமுயற்சின்னு போய் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. தயவு செய்து இப்ப நீங்க ஏதாவது ஒரு பாவத்துல இருக்கிறீங்கன்னா அதை எப்படியாவது விடணும்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அது கர்த்தர் உங்களுக்குள்ள தூண்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க எப்படியாவது விடுங்க. இந்த நபருக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படியே செய்ப்பா, ஏன்னா நீயா விட்டுட்டேன்னா அது பெருமை, அது சுயநீதினு சொல்றோம்ல. சரி, இப்ப நீங்க உயிர் பிழைக்கிறதுல தேவ நீதியில உயிர் பிழைக்கிறீங்களா, சுயநீதியில உயிர் பிழைக்கிறீங்களான்னு எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த நபருக்கு இந்த வீடியோ எப்படியே கொண்டு போய் சேர்த்துருங்க. எப்படி உயிர் பிழைக்கிறதுல நீ சுயநீதியில உயிர் பிழைக்கிறியா, தேவ நீதியில உயிர் பிழைக்கிறியா அப்படின்னு இந்த நபர்கிட்ட கேட்கணும். உதாரணம் எப்படின்னா, இப்ப பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. பைக் ஓட்டிட்டு போயிருக்கும் திடீர்னு குறுக்க ஒருத்தர் வராரு, பிரேக் போடுறீங்க. திடீர்னு ஒரு வாகனம் வருது, வளைஞ்சு போறீங்க. சிக்னல் வருது, நிறுத்துறீங்க. இது சுயநீதியா தேவநீதியா? எதுக்கு ஒரு லாரி பயங்கர வேகமா வந்துகிட்டு இருக்கு, நீங்க தடார்னு வேற பக்கம் திரும்பிடுறீங்க. உண்மையில என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க ஓட்டி போயிட்டே இருக்கணும். நீங்க உங்க சுய முயற்சியில பிரேக் போட்டு அப்படி திரும்பிட்டீங்கன்னா அது சுயநீதி. உங்க உயிரை சுயநீதியில காப்பாத்திட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் காப்பாத்தணும்னு வெயிட் பண்ணணும். ஏண்டா நீங்க எல்லாம் எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்க தோணுது. யாரையா நீங்க எல்லாம்? ஒரு பாவ செயலிலே நீ தொடர்ந்து கடைசி வரைக்கும் நின்று கொண்டிரு. உன்னுடைய மனைவி பாவம் செய்தால் நீ இப்படி பேசுவியா? உன் பிள்ளை பாவம் செஞ்சா நீ இப்படி பேசுவியா? சாகிற வரைக்கும் நீ இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு அதை மட்டும் விடணும்னு முயற்சி பண்ணிராத, அது சுயநீதினு சொல்லுவியா நீ? கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் தான் பயன்படுத்துறேன். எனக்கு இதை தவிர எப்படி பேசுறதுன்னு தெரியல. வேற எதை வேண்டுமானாலும் நான் பொறுத்து கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களே, இது போன்ற சத்தியத்தை குழப்பக்கூடியவர்கள் மனசாட்சியவே கேடுண்டாக மாத்திடுவாங்க. ஒரு காலத்துல பாவம் செய்யும் போது எப்படி செஞ்சாங்கன்னா, குற்ற உணர்வுல பாவம் செஞ்சாங்க. ஐயோ நான் பாவம் செய்யறேன், என்ன பண்றது, என்னால விட முடியல, அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை இவங்க எப்படி மாத்திட்டாங்கன்னா, பரவாயில்ல நான் பாவம் செஞ்சுக்கலாம், எது வரைக்கும் செய்யலாம், எப்ப வேணாலும் செய்யலாம், எது வரைக்கும் கர்த்தர் என்னை மாத்தட்டியா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க பைத்தியக்காரர்கள். இதுக்கு மேல ஏதாவது நம்ம பேசணும்னா கண்டபடி திட்டிடுவோம் போல் இருக்கு. இது போன்ற நபர்களை தயவு செய்து ஊக்குவிக்காதீங்க. இந்த நபருக்கு எப்படியா அந்த வீடியோ கொண்டு போய் சேருங்க. இவருக்கு தயவு செய்து தன்னுடைய நடவடிக்கைகளை மாத்தட்டும். இது சுயநீதி அல்ல. தேவ சித்தத்தை மீறி நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே சுயநீதி. தேவ சித்தத்தை செய்யக்கூடிய, பரிசுத்தமாய் வாழக்கூடிய, தகாத காரியங்கள் ஈடுபடாம நீங்க எதெல்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ அது எல்லாமே கர்த்தரால் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து அது சுய முயற்சி சுயநீதின்னு போட்டு உங்களையே தவறான ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போய் சிக்க வச்சுக்காதீங்க. இப்போ உங்களுக்குள்ள அந்த ஒரு இதுல இது விடணும், இதை நான் வெளியில வரணும், இந்த பழக்க வழக்கத்திலிருந்து வெளியில வரணும், அந்த எண்ணம், அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. அது கர்த்தர் கொடுக்கிறது. கண்பானவர்களே கவனமா இருங்க. இப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகுங்க, ஓடிருங்க. உங்க மனசாட்சியை புண்ணாக்கிடுவாங்க. மனசாட்சியில சூடுண்ட பொய்யரா மாத்தி விட்டுருவாங்க. எச்சரிக்கை. அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். God bless you.